எப்படி இருக்கு படம் செம்மையாக இருக்குது. விக்ரமோட ஆக்டிங் தான். விக்ரம் வந்து அது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தது, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சீரியஸாக விக்ரமை பார்த்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஆக்டிங் வந்து அவரோட இந்த வயசுலேயே வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் வந்து நிறையா அப்கமிங் ஜென்ரேஷன்லாம் கற்றுக்கணும். இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து கற்றுக்கணும். சீரியஸாக ஸ்டோரி செம்மையாக இருக்குது. ஸ்டோரி வந்து அதாவது அந்த கோல்டு மைன் அந்த எப்படி எடுக்கிறாங்க, அந்த கோலாரை பற்றி ஹிஸ்ட்ரி கடைசியில் போடுறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வந்து அந்த கதையை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. எக்ஸாக்ட்லி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷல். கரெக்டாக டைரக்ஷன் பாரஞ்சி சொல்லவே வேணாம். அவரை நம்பி தான் வந்தது. நல்லா இருந்துச்சு படம். செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா? அப்சல்யூட்லி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். படம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு சீனுங்க அவ்வளோ சூப்பராக. நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு கிராமத்தில் எப்படி இருந்தோம், எங்களுடைய வாழ்க்கை, அந்த துணி, ஒரு காஸ்டியூமெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ அண்ணன் வந்துட்டு அவ்வளோ அணுவாக எடுத்திருக்காரு. அதே விக்ரம் சாருடைய நடிப்பு வந்து மிக பயங்கரமாக இருக்குது. அதே போல் அந்த பார்வை அவங்க அந்த ஹீரோனி இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக எங்களுடைய அம்மாக்கள்லாம் எப்படி நடிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த பழைய காலத்துடைய இதை வந்து எங்களுக்கு அழகாக அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்காங்க. சொல்லுங்கள், எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சதா படம்? நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் எப்படி படம்? ஆக்டிங் வைஸ்லாம் சொல்லவே முடியாது. பயங்கரம். விக்ரம்லாம் பயங்கரம். சான்ஸே இல்லை. பயங்கரமாக இருக்கு படம். ஸ்டோரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஸ்டோரியை பார்க்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது? சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சது படத்தில்? நல்ல ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்கவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியும் எல்லா நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி. சூப்பராக இருந்தது. பிடிச்சதுங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா இருந்தது. என்ன சொல்ல? கோல்டு மைன் தான் கான்செப்ட். நல்லா இருந்தது. ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம்ல? ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. 3 hours நினைக்கிற படம். ஆக்டிங் வைஸ் சூப்பர். ஆக்சுவலாக பிஜே வந்து அசுரனுக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். ஜிவி பிரகாஷ்க்கு கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரியும் ஏன் வந்து விக்ரமை வந்து தங்கம் எடுக்க விடுது, ஏன்னா அவர் தான் தங்கலான் அப்படின்றது தான். எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு தடவை. நல்லா இருக்கா? பரவாயில்ல. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இது ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஃபீல் இருக்கா? ஆமாம், வித்தியாசமான படம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பிடிச்சதுங்களா? ரொம்ப பிடிச்சது. ரஞ்சித் அண்ணனுடைய இதுக்கு வந்து ஆஸ்காருக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். இது ஆஸ்காருக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கப்படலைன்னா இது வந்து அரசியலாக இருக்கலாம். ஆனால் நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். தேசிய விருது கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஹீரோனியாக நடிச்சிருக்கிற அவங்களுக்கு கொடுக்கணும். நீ அப்படி கொடுக்கலன்னா அது வந்து அரசியல். அது நாங்களே எங்கள் அண்ணனுக்கு ரஞ்சித் அண்ணனுக்கு நாங்கள் கொடுத்துப்போம். அதை வந்துட்டு அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் அண்ணன் ரஞ்சித்தை வந்துட்டு அதிக பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நான் உங்கள்கிட்ட கரெக்டாக நான் சொல்லணும். என்னன்னா, நீ விமர்சனம் பண்ணு, அண்ணன் மாதிரி படம் எடுத்துகிட்டு நீ விமர்சனம் பண்ணு. ஒரே ஒரு சீனு அப்படின்னு எடுத்துகிட்டு நீ விமர்சனம் பண்ணு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீ சும்மா ஏதோ எடுக்கிற, வரோம் பணக்கார பொண்ணுன்ற, நாங்கள் காதல் பண்ணோன்ற அதே ஒரு கண்டென்ட். ஒரு படமே எடுக்கலை. அவர் 2 படம் எடுத்தார். அது வேறு மைக்க பிடிச்சின்னு வீடியோ கால் போட்டுக்கினேன், நான் 2 எடுக்கட்டுமா 3 எடுக்கட்டுமான்ற. நீ 4 கூட எடு, ஒன்றும் இல்லை. நீ கெத்தாக எடு, மக்களுக்கான விழிப்புணர்வை எடு. நாங்கள் வேணான்லாம் சொல்ல. அண்ணனை விமர்சனம் பண்ண தகுதி வேணும். நீ படம் எடுக்கிற. அதே போல் உன்னா அரசியல் தலைவர் திருமாவை விமர்சிக்கிற. திருமாவை விமர்சிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்குமே தகுதி கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் சொல்கிறேன். இது வந்து ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற அவருக்கே தெரியும் அந்த விஷயம்லாம். எந்த படம் பாரு அதில் அண்ணனை வந்து நாடக காதல் பண்ணுறோன்ற. நான் கரெக்டாக ஒரு ஆய்வு ஒன்று பண்ணலாம். யார் எந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வு எங்கள் பக்கமாக இருந்து அண்ணன் எவிடன்ஸ் கதிரை நாங்கள் அனுப்புகிறோம். கண்டிப்பாக அதுலேருந்து இது பண்ணலாம்.